18ஆம் படி கருப்பசாமி துணை. என் தங்க பிள்ளையே, நம்பிக்கையோட இந்த கருப்பன் உன் வேண்டுதல்களை நிறைவேற்றுவேன்ற எண்ணத்தோடு தானே என்னுடைய கையை தொட்ட. நிச்சயமா நீ நினச்சது போலவே நடத்தி கொடுப்பதற்காக தான், உனக்கு வாழ்க்கையில் ஒரு அற்புதமான வாய்ப்பை கொடுப்பதற்காக தான் இந்த கருப்பசாமி நானே உன்னை தேடி வந்திருக்கேன். இனிமே நீ எதுக்காகவும் கலங்க வேணாம். எந்த சூழ்நிலையிலையும் நான் உன்னை கைவிட மாட்டேன்ற நம்பிக்கை எப்போதுமே உனக்குள்ளே இருக்கட்டும். என்ன நடக்குமோ ஏது நடக்குமோ, நாளைக்கு என்ன செய்ய போகிறோம், வாழ்க்கையை எப்படி வாழ போகிறோம், எல்லா பிரச்சனைகளும் தீர்ந்து நமக்கு தேவையான காசெல்லாம் கிடச்சி கடனையெல்லாம் அடைச்சி வாழ்க்கையில் எப்படி முன்னுக்கு வரப்போகிறோன்னு யோசித்து குழம்பிக்கிட்டே இருக்காம நீ செய்ய வேண்டிய கடமைகளையும் உன்னுடைய வேலைகளையும் உன் பொறுப்புகளையும் மட்டும் நீ சரியாக செஞ்சினா உனக்கு கிடைக்க வேண்டிய வெற்றிகளை எல்லாம் இந்த கருப்பசாமி நான் கொடுத்துருவேன். முயற்சி செய்யும்போது எல்லாமே உடனே சரியாக அமைஞ்சிடாது. சரியாக அமைஞ்சிட்டா வெற்றி, சரியாக அமையாத பட்சத்தில் அதை ஒரு அனுபவமாக எடுத்துக்கிட்டு அடுத்த முறை அதை சரியாக செய்ய முயல்வது தானே மனிதர்களுடைய திறமை. வாழ்க்கைனா வெற்றியும் வேணும், அனுபவமும் வேணும். அனுபவம் கிடைக்க தான் அடுத்தடுத்து மிகப்பெரிய வெற்றிகளை உன் வாழ்க்கையில் ஒன்றால் பெற முடியும். இந்த கருப்பசாமியிடம் கையேந்தி நின்னவங்க யாருமே வேறு எவரிடமும் கையேந்தி நிற்கக்கூடிய சூழ்நிலையை நான் உருவாக்கவே மாட்டேனேன் செல்லமே. கவலையாக இருந்தாலும் குழப்பமாக இருந்தாலும் நீ கலங்காமல் இருக்கணும். உனக்கு துணையாக உதவி செய்ய ஒருத்தருமே இல்லையே, நம்மளை கை தூக்கி விடுறதுக்குன்னு யாருமே இல்லையே நினைக்காம நீ தைரியமாக இரு. உன்னை கை தூக்கி விடவும் காப்பாற்றவும் உனக்கு உதவி செய்யவும் இந்த கருப்பன் நான் இருப்பது உனக்கு போதாதா என்ன? தாங்கவே முடியாத துன்பம் வந்தாலும் நீ தன்னம்பிக்கையோடு இருந்தீனா இந்த கருப்பசாமி உனக்கான வழிகளை காட்டுவேன். எப்போதும் எந்த சூழ்நிலையிலையும் அவசரப்படாமல் பதட்டப்படாமல் பயப்படாமல் நிதானத்தை கடைப்பிடி. சும்மா இருந்தால் கொஞ்ச நேரத்தில் கலங்கிய நீர் எப்படி தெளிந்த நீராக மாறுமோ அதே போல் கலங்கி போயிருக்க உன் மனசுக்கும் நான் தெளிவை கொடுத்து உன் வாழ்க்கையை சரி செய்கிறேன். உன் மனசும் தெளிவாகி உன் வாழ்க்கையிலையும் நல்ல விஷயங்கள் தொடர்ந்து நடக்கும்படி நான் செஞ்சு காட்டுறேன் என் தங்கமே. நீ எதுக்காக பிரார்த்திச்சியோ அது சரியான நேரத்தில் நிச்சயமாக நடக்கும். என் அருள் முழுவதுமாக உனக்கு கொடுக்க நான் தயாராக இருக்கும்போது நீ எதுக்காக கவலைப்படுற? நான் உனக்கு வச்ச சோதனைகளின் மூலமாக தானே உனக்கு வாழ்க்கையில் பல விஷயங்கள் புரிய வந்தது. அடக்கமாக இருக்கணும், பணிவாக இருக்கணும், நிதானமாக இருக்கணும், பொறுமையாக இருக்கணுன்ற எல்லா விஷயங்களையும் நீ கற்றுக்கிட்ட. நல்ல பிள்ளையாகிய உன்னை இன்னும் நல்லவனாக வாழ வைப்பதற்காக தான் வேதனைகளையும் சோதனைகளையும் நான் தொடர்ந்து கொடுத்தேன். ஆனால் சோதனைகள் அதிகமாக இருந்தாலே அடுத்து சுகம் பெரிய அளவில் வரப்போகுதுங்கிறத நீ புரிஞ்சுக்கணும். நீ கவலைப்படவே அவசியம் இல்லாத அளவுக்கு இப்போது எல்லா விஷயங்களையும் உனக்கு நல்லதாக நான் நடத்தி தந்துடுறேன். உன்னை சுற்றி இருக்கிறவங்க வாழ்க்கையில் அவங்களுக்கு என்னென்ன நன்மைகள் நடக்குதுன்னு அடுத்தவங்க வீட்டை பார்க்காம உனக்கு என்ன நன்மைகள் நடக்கணும், நல்லது கிடைக்கணும்னு அதை பற்றின விஷயங்களில் கவனம் செலுத்து. உன்னால் முடிஞ்ச அளவுக்கு உன் மனசை நீ மகிழ்ச்சியாக வச்சுக்கிட்டினா அந்த மகிழ்ச்சி உன் வாழ்க்கையிலையும் கிடைக்கும்படி இந்த கருப்பசாமி நான் செய்வேன். சத்தியமாக நீ எதிர்பார்த்த உன் வேண்டுதல்கள் அனைத்தையுமே நான் நிச்சயம் நிறைவேற்றி தர்றேன்.